வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ரிசல்ட்டு 920. நம்ம ஏபிசி போர்டில் போர்டில் 9 பாஸ் ஆகிருக்கு. போர்டு 9 நம்ம சூப்பராக வின்னிங் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் போர்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3-2 கொடுத்துருந்தோம். 2 செம்மையாக பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு நம்மளுக்கு தொடர்ந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக தான் கொடுத்துட்ருக்கு. 2 பி போர்டில் வின்னிங் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏபிபிசிஎஸ்சி போர்டில் பார்த்திங்க அப்படின்னா 92 ஏபி நேற்று மிஸ் ஆயிடுச்சு. எப்படின்னு பாருங்கள், பிசியில் 92 கொடுத்துருக்கோம், ஏசியில் 92 கொடுத்துருக்கோம். பட் ஏபியில் மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இங்கே ஒரு காம்பினேஷன் கொடுக்கறத நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 92 நேற்று மிஸ் ஆயிடுச்சு. ஓவராலாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏபிசி போர்டில் போர்டில் 9, ஆல் போர்டில் பி போர்டில் 2 பாஸ் ஆகிருக்கு. ஏபி இங்கே வந்து ஒரு நல்ல கெஸிங் தான் எடுத்திருக்கோம். போர்டில் 9, பி போர்டில் 2 வின்னிங் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கெஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம் வாங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் குதிரைமாரி சேனல் கேரளா லாட்டரி கணிப்புகள். 23 கருண்யா ப்ளஸ் 565க்கான கெஸிங்கை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய கெஸிங் வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்து ஏதாவது இருந்தால் டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கெஸிங்கை பொறுத்தவரையிலையும் ஒரு லிட்டில் கன்ஃபியூஷன் இருக்குது. என்னென்னா, நேற்று ஜாக்பாட் ரிசல்ட் அடித்தது பார்த்திங்க அப்படின்னா 61 பிசியில். டெய்லி சாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 61 ரிசல்ட்டில் தான் இருக்குது. பட் ஆன்லைனில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா போர்டில் கேரளா லாட்ரி போர்டில் பார்த்திங்க அப்படின்னா 2-0 நேற்று ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம 2-0 தான் 20 தான் நம்ம வந்து பேஸ் பண்ணி கெஸிங் எடுத்திருக்கோம். 2-0 ஆன்லைன் போர்டில் இருக்குது. ஸோ ரிசல்ட்டை வந்து நேற்று கொஞ்சம் கன்ஃபியூஸாகவே கொடுத்துருக்கான். எதை பேஸ் பண்ணி கெஸிங் எடுக்கிறதுலங்கிறதுல ஒரு லிட்டில் பிட் கன்ஃபியூஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கெஸிங் எடுக்கிறவங்க லாட்டரி போர்டு, கேரளா லாட்டரி போர்டு என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கங்க. நானும் அதை பேஸ் பண்ணி தான் இங்கே கெஸிங் எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 20 பார்த்திங்க அப்படின்னா 2-0, 2-0க்கு 7 பவர், 0வும் 2க்கும் 0வும் பவர் வரும். ஸோ இங்கே நான் எடுத்துருக்கிற நம்பர் 70வை கேலண்டர் கெஸிங்கில் நான் எடுத்திருக்கேன். 70 கேலண்டர் கெஸிங்கில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரா நம்பரில் பார்த்திங்க அப்படின்னா 5-6-5, 5க்கு 0 நான் வச்சுருக்கேன், 7க்கும் 0 வச்சுருக்கேன். ஸோ 0-7 இங்கேயும் கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. 6 நான் அப்படியே டைரெக்டாக எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இங்கே ட்ரா நம்பரில் நான் கெஸ் பண்ணி வச்சுருக்க நம்பர் 0-7-6 அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். கேலண்டர் கெஸிங்கில் 70வை நான் டார்கெட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி போர்டில் போர்டில் 1-4-3, பி போர்டில் 3-1-0, சி போர்டில் 5-7-8, போர்டில் 7, பி போர்டில் 5, சி போர்டில் 1 சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன். இங்கே நம்மளுக்கு கிடைச்சிருக்க கெஸிங் நம்பர்ஸ் பெண்டிங் சார்ட்டில் போர்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 1-5 நாளாகவும், 4-6 நாளாகவும், 3-34 நாள், 7-31 நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 3-3 நாளாகவும், 1-27 நாளாகவும், 0-8 நாளாகவும், 5-11 நாளாகவும் பெண்டிங்கில் காட்டுது. சி போர்டில் 5-9 நாள், 7-19 நாள், 8-6 நாள், 2-1-2 நாளாகவும் பெண்டிங்கில் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு கிடச்சிருக்கிற கெஸிங் நம்பர்ஸ் பெண்டிங் சார்ட்டில் இப்படி தான் நம்பர்ஸ் காட்டுது. பெண்டிங் சார்ட்டை வச்சு கெஸ் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏபிபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நான் கொடுத்துருக்கிற கணிப்பு என்னோடய தனிப்பட்ட கணிப்பு. உங்கள் கணிப்பு என்னோடய கணிப்பு மேட்ச் ஆனால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கங்க. இல்லைன்னா இதை ஒரு கணிப்பு வீடியோ மட்டும் எடுத்துக்கங்க. உங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை அப்படின்னாலும் இதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏபிபிசி என்னங்கிறத பார்த்துருவோம். ஏபியில் 1-3-4-1, 3-0-7-5, 1-0-3-5. பிசியில் 3-5-1-7, 0-8-5-1, 5-8-0-7. ஏசியில் 1-5-4-7, 3-8-7-1, 4-1-1-7 அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷனில் நான் கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் ஏபிபிசி ஏசியில் ஒரு நல்ல நம்பர். இன்றைக்கி ரிசல்ட் வர்றதுக்கு நிறையா பாசிபிள் இருக்குது.
நாம் கெஸ்ஸிங் அப்படி தான் எடுத்திருக்கோம். இன்றைக்கி மிஸ் ஆகாது. நேற்று ஒரு லிட்டில் கன்ஃபியூஷனில் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். பட் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறோம். இன்றைக்கி மிஸ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ வரதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் போர்டு என்னங்கிறத பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல் போர்டில் எனக்கு 3 போர்ட்லேயும் கிடச்ச நம்பர் 1 5. 1 5 எனக்கு 3 போர்ட்லேயும் மேட்ச் ஆகுது. ஸோ 1 5 நான் டார்கெட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மை ஸ்ட்ராங் டிஜிட் என்னங்கிறத பார்த்துருவோம். மை ஸ்ட்ராங் டிஜிட்டில் 1 4 7 7 4 5 7 4 1 7 4 8 1 3 6 3 1 6 3 0 6 4 5 6. இங்கே நான் கொடுத்துருக்குற நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பி போர்டில் 4, சி போர்டில் 6 மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதர்வைஸ் ஏபிஐ போர்டில் வந்து ஏசி போர்டில் வந்து என்ன நம்பர் நான் கொடுத்துருக்குறேனோ அதே நம்பரை தான் இங்கே நான் ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஏ போர்டும் மன்னிக்கணும் பி போர்டும் சி போர்டும் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் 4 6 கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட் பிலீவ் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 4 டிஜிட்டு பி போர்டு 4 சேஞ்ச் பண்ணியிருக்கேன். செகண்ட் 4 டிஜிட் வந்து சி போர்டில் 6 சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஸ்ட்ராங்கஸ்ட்டு நம்பர்ஸ். இது மேலே எனக்கு கொஞ்சம் ஒரு பிலீவ் இருக்குது. ஸோ இன்றைக்கி மிஸ் ஆகாது. இந்த நம்பர் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதாங்கிறத ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் காம்பினேஷன் என்னங்கிறது பார்த்துருவோம். பெஸ்ட்டு காம்பினேஷனில் இன்றைக்கி நான் டார்கெட் பண்ணுற நம்பர் 1 7 17. இன்றைக்கி நான் கெஸ்ஸிங்கில் டார்கெட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 7 இன்றைக்கி பாசிபிள் நம்பராக இருக்குது. ஸோ என்னோடய பிசி போர்டில் பெஸ்ட்டு காம்பினேஷனில் 17 கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்பர் உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். இல்லைன்னா இதை ஒரு கணிப்பு வீடியோவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். நாளைக்கு ஒரு சிறப்பான கெஸ்ஸிங்கோடையும் ஒரு செம்மையான ரிசல்ட்டோடையும் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரைமார்க் சேனல். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்.